வெறுப்போடு எந்த தொழிலையும் செய்யாதீங்க. விருப்பத்தோடு செய்ய, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வேலை செய்ய, ஈடுபாடோடு வேலை செய்ய. நிச்சயமாக அதுக்கு ஒரு முழு திருப்தியும் சந்தோஷம் கிடைக்கும். அதுமாதிரி உழைக்கிறதுக்கு கெடியாரத்தை பார்த்துக்கிட்டு உழைக்கிறது சினிமா இல்லை. கலைத்துறையில் இருந்தவங்க கெடியாரத்தை பார்த்துட்டு உழைக்கக்கூடாது. அது சரியாக வர்ற வரையும் வேலை செய்யணும். அது சரி பண்ணணும். அதுக்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது. நீங்கள் பாலச்சந்திரன் சார்கிட்ட போய் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா யாருமே மிரண்டுருவாங்க. அந்த கரெக்டாக வர்ற வரலும் விட மாட்டார். அது மாதிரி அந்த உழைப்பு, நேரம் பார்க்காத உழைப்பு, அப்புறம் தன்னம்பிக்கை. நிச்சயமாக முடியும், நான் ஜெயிப்பேன், நான் இப்படி வருவேன், இந்த படம் வெற்றி பெறும், அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். அது தன்னம்பிக்கை எல்லாமே கலை உலகத்துக்கு வந்ததில் பிரயோஜனம். முடியுமா முடியுமா முடியுமான்னு கேட்டால் முடியாது. முடியும் முடியும் முடியுங்கிற லட்சியத்தோட அந்த உறுதியோடு வேலை செஞ்சால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஆகவே நாங்கள் எங்கள் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வெற்றி சும்மா கிடைக்கல. அதுக்கான உழைப்பை, அதுக்கான சேவைகளை நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்த கஷ்டத்துக்கு எங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஆகவே கஷ்டப்பட்ட பலன் உண்டு. லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் பலன் உண்டு. எல்லாரையும் அனுசரித்து போனால் பலன் உண்டு. ஆகவே நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கும். தீதும் நன்றும் பிறதர வரா. தீதையும் நன்மையும் நாம் தான் தேடிக்கிறோம். ஆகவே தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. வெற்றி பெற்றவர்களையெல்லாம் மனசில் வச்சு பாருங்கள். அத்தனை பேரும் தங்களுடைய வெற்றிக்கு விலை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் விலை கொடுத்தால் நீங்களும் வெற்றி பெற முடியும். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறுங்கிற கூட சொல்லி நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். இது சத்தியம். அனைவருக்கும் என் வணக்கம்.